வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். ஈழத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்குது சாம்பல் தீவு. இந்த சாம்பல் தீவுக்குள்ளேயே நிறைய சின்ன சின்ன ஊர்கள் இருக்குது. எனவே தொடர் பயணமாக சாம்பல் தீவு என்ற ஊரை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ஊரில் பார்க்குற ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நான் நிற்கிற இந்த பிரதான வீதி திருகோணமலை புல்மோட்டை பிரதான வீதி. இப்போ இந்த பேருந்து பயணம் செய்கிற இந்த பாதையால் பயணம் செய்தால் 47 கிலோமீட்டர் தூரத்தில் புல்மோட்டை இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பி பயணம் செய்தால் 6 கிலோமீட்டர் தூரத்தில் திருகோணமலை நகரப்பகுதி இருக்குது. இப்போ நான் நிற்கிற இடத்த அடிப்படையாக கொண்டு தான் அந்த கிலோமீட்டர் அளவை சொல்கிறேன். நீங்கள் வெவ்வேறு இடத்துல நின்றால் அளவுகள் மாறுபடலாம். சாம்பல் தீவுன்றது ஒரு பெரிய இடம். இன்றைய நாளில் இந்த காணொளியில் கோணேசபுரி என்ற ஊரை உங்களுக்கு காட்ட போகிறேன். எனவே முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இப்போ நீங்கள் யோசிப்பீங்கள், பவனீசன் நிழல் தேடி வந்து இந்த இடத்த காணொளி ஆரம்பத்தை பதிவு செய்கிறாருண்டு. அப்படி இல்லை, இந்த இடத்துல இருந்து தான் கோணேசபுரி ஆரம்பமாகுது. அப்படியே வாங்கோ. சித்த மருத்துவ போதனா வைத்தியசாலை கோணேசபுரி. இந்த வைத்தியசாலையில் இருந்து அந்த பக்கமாக போகணும். நாங்கள் இந்த வீதியினுடைய வலப்பக்கம் கோணேசபுரிக்குள்ளே வருமென்று சொல்லியிருக்கிறார்கள். சாம்பல் தீவு எந்த இடத்துல இருக்குன்னு காட்டுறேன். ஈழத்தில் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் இந்த பகுதியில் இருக்குது. இப்போ திருகோணமலை நகர பகுதி இது. இதில் இருந்து இப்படியே பயணம் செய்து வரும்போது புல்மோட்டை வீதியால் வரும்போது இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். இதில் இந்த பகுதி இருக்குல்ல, இப்போ இவ்வளவும் தான் சாம்பல் தீவுக்குள்ளே வருது. சரியா? இதுக்குள்ளே நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது கோணேசபுரி. ஆரம்பத்திலேயே காலை வேளையிலே நடக்க வேண்டிய தேவை வந்துடுது. என்னென்னா, ஒரு மலையில் முருகன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் இப்போ போக போகிறோம். சரி, இப்படி நேர பாருங்க, அதில் ஒரு வளைவு இருக்குது. இது கிழக்கு பல்கலைக்கழகம் திருகோணமலை வளாகம். உள்ளுக்கு போகணும். அந்த பகுதியை காட்டுறேன். அதுக்கு முதல் வலப்பக்கம் பாருங்க. இந்த கோணேசபுரியில் இந்த பகுதியில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. நாங்கள் மேலே போவோம். வாங்கோ. எத்தனை படியை நின்றுவோமா? வாங்க. அதில் தான் இப்படி சுற்றி வரணும். அட, நான் இங்கே உனக்கு திறந்து விடுறேன் விட்டு இப்படி வந்துட்டேன். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த தலைக்கவசத்தை இந்த பின்பகுதியில் வச்சு விடுவோம். அதில் கழட்டி வை. இப்படியே பாருங்கோ, கோயில் மேலே இருக்குது. இரண்டு பக்கமுமே காடு மாதிரியான அமைப்பு. அந்த பக்கம் வெள்ளையாக இருக்குது, இந்த பக்கம் சிவப்பாக இருக்குது. படியில் போவோம். விரைக்க நடந்து வருவோம். என்ன நடந்தான் வரணுமா? ஆனால் இந்த படி என்ன அளவாக இருக்குது. அட, படி என்னன்னு யோசிச்சுனாங்க. சரி, வேணாம். விரைக்க வேணும். நல்லா இருக்குது. இந்த என்ன சொல்லுங்க, சின்ன சின்ன படியாக இருக்கிறதால கலைக்கையில் ஒரு அளவான உயரம் தான். மேலே போக போக கொஞ்சம் உயரம் கூடுது. உண்மையாகவே இதில் வேறு ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வேற கொஞ்சம் படின்ற உயரம் கூடுது. இந்த இடத்துல அம்மா இது நல்லா கூடுது. காலெட்டால கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க. கோணேசபுரியில் இருக்கிற முருகன் கோயில். வாங்கோ. இதில் ஒரு பெரிய நீர்த்தாங்கி ஒன்று இருக்குது. இங்கேருந்து தான் நீர் விநியோகம் நடக்கிறதோ தெரியலை. பெரிய ஒரு நீர்த்தாங்கி. சரி, கோயில் மேல் பகுதிக்கு போகிறதுக்கு முதல் அப்படி இந்த பக்கம் பாருங்கோ. இதில் ரெண்டு எப்படி இருக்குது காட்சி. அவ்வளோ பெரிய உயரம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பாக இருக்குது. என்ன, இதில் தேர் நிற்குது. கோயில் பகுதியில் மேலே ஏறுவோம். வாங்க. முருகன் கோயில். அந்த படியிலிருந்து ஏறி வந்து இந்த இடத்தை அடையும் போது ஒரு விதமான மகிழ்ச்சி. அடுத்தது இப்படியே வாங்க, சுற்றி கொண்டு போவோம்.
இந்த பக்கம் நின்று பார்க்க சிறப்பாக இருக்குன்னு. ஆமா, இந்த கோயிலை முதல் பாருங்க. கோயிலை பார்த்துக்கொண்டு அப்படியே வாங்க. ஓ, வெயில் காலை சுட்டு இருக்குது. அம்மா, அப்படியே கீழே பாருங்க. அதில் ஒரு கட்டிடம் இருக்குது. அந்த கட்டிடத்தோட பின்னுக்கு பாருங்க, தொங்கல்ல கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அவ்வளவு சிறப்பாக தெரியுது, தெரியுமா? ஓ, அங்கே அதில் நிறைய வீதிகள் போகுது. அங்கே பாருங்க கலப்பு, நிலாவளி கலப்புன்னு நினைக்கிறேன். சிறப்பாக இருக்குது இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது, சொல்லி வேலை இல்லையே. சரி, இப்போ இந்த மலைக்குன்றில் இருக்கிற கோயில் பற்றி ஐயாவோட கதைப்பு. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பெயர்? சிவசுப்பிரமணியம். இந்த முருகன் கோயில் எவ்வளவு காலமாக இருக்குது? நான் இந்த கோயிலுக்குள்ளே வந்தேன் இப்போ 60 வருஷம். சரி. 66ஆம் ஆண்டு இந்த கோயில் சின்ன ஒரு தகர கொட்டலாக இருந்தது. தான் தோன்றி முருகன் தான் இது. சரி. ஒரு மரத்துக்கு கீழே ஒரு முருகன் இருந்தது, வேல் இருந்தது. அதை இங்கே பெரியாக்கள் அதை எடுத்து தகரத்தை வச்சு அதை செய்து கொண்டு வந்தவை. சரி. அப்போ அந்த நேரத்தில் நாங்களும் அது எங்களுக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தின காலம் இது. பிறகு நாங்கள் அந்த ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து கமிட்டி ஒன்றை அணைச்சி சிவன் ராத்திரி தான் நாங்கள் விசேஷமாக செய்து கொண்டு வந்த திருவிழா. யாழ்ப்பாணத்தில் இருந்தே நாங்கள் அந்த நாளில் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, சின்ன மூலங்கள் அது இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல நாங்கள் இதண்டு பெரிய பப்ளிக்கான கோயிலாக வந்தது பேருந்து. அந்த நேரத்திலே எங்களுக்கு அந்த கோயிலை எழுப்பி கட்ட எல்லாம் போச்சு. இங்கே ஒரு வெள்ளக்கார சுவாமியோரால் இருந்தவர். வெள்ளக்காரர் இல்லை, அவர் வெளிநாட்டு அமெரிக்காவில். சரி. அவர்கிட்ட பேரை மறந்துட்டேன். அவர் எங்களுக்கு அந்த ரோட்டுக்கு 108 படியும் காட்டி தந்து. அது இப்போ கிட்டது இல்லையா? இல்லை, அந்த காலத்தில் முதலே அந்த படி கட்டியா? இந்த படி இல்லை, அது பக்கத்துக்கு கிடையாது, படைச்சிட்டாங்க அந்த படியை. அது உடைஞ்சிருது. 108 படி காட்டி கோயிலையும் ஒரு அளவுக்கு கட்டி ஒரு மண்டபமும் போட்டு தந்தவர். சரி. அதுக்கு பிற்பாடு இந்த பிரச்சனைகள் வந்து எல்லா இயக்கங்களும் அம்மியல் எல்லாம் இருந்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் இந்த கோயிலுக்குள்ள வரையில்லாத ஒரு கட்டம் வந்துட்டு. இந்த காலப்பகுதியாக 90க்கு பிற்பாடு இதுக்குள்ள நாங்கள் வரையிலாது. சரி. செல் அடித்து அந்த டேங்கெல்லாம் காயம் இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் வரையிலாது 5 வருஷத்துக்குள்ளே அப்புறம் ஆமி எல்லாம் விட்ரோ பண்ண தான் ராணுவம் வெளியே இருந்தோம். விட்ரோ பண்ண பிற்பாடு அவங்க டிஎஸ்க்கு பாரம் கொடுத்தாங்க கோயிலை. டிஎஸ்க்கு பாரம் கொடுத்தப்படும் திருப்பியும் நான் இதுக்கெல்லாம் வந்துட்டேன். சரி. நான் 66ஆம் ஆண்டில் இருக்கிற கால் வச்சேன். நான் திருப்பி அந்த கல்யாணம் கட்டி வந்தேன். யாழ்ப்பாணத்து கல்யாணம் கட்டி இந்த பஞ்சாயத்து சகோதரங்கள் தான் இதை நடத்தி கொண்டு இருந்தவை. சரி. சின்ராயா என்று. அப்போ அவையோட நான் இதுக்குள்ள 66ல் வந்தேன். நான் வந்து இப்போ இந்த பிரச்சனையில் 90ல் இடம்பெயர்ந்து போய் வந்து இப்போ கிட்டத்தில் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு திருப்பி இந்த கோயிலை அவங்க போக டிஎஸ்ஆலே அறிவித்தாங்கண்டா நீங்கள் ஒரு கமிட்டியாக போட்டு இந்த கோயிலை பாரம் பண்ணுங்க. நாங்கள் வந்து பார்த்தோம், எல்லாம் உடைஞ்சு எல்லாம் இருந்தது. அப்போ நாங்கள் அதை உடைச்சி போட்டு கட்டுவோம்னு தகரத்து கொட்டலுக்கெல்லாம் வச்சு நாங்கள் செய்து கொண்டு வந்த நாங்கள் பேருந்து அந்த எங்கள்கிட்ட காணி ஒரு ஏக்கர் இந்த அப்போ இருந்த டிஎஸ் அடாத்தாக ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கு எங்களோட காணியில் ஒரு ஏக்கரை கொடுத்துட்டாங்க. கொடுத்தா அந்த 108 படியும் அதுக்குள்ளவே அடங்குது. அடங்குறதால வந்து அவங்க திருப்பி தரமாட்டேன்னுட்டாங்க. நாங்களும் பெரிய இது பண்ணி இப்போ வந்து ஒரு ஆள் நேத்திக்கு 108 படி கட்டி அதில் தந்து இது பிறகு கட்டின முதல் ஆங்கிலேய கட்டினது வெள்ளக்காரன் கட்டி தந்தது. இப்போ திருப்பி நாங்கள் இப்போ 2வது திருவிழா செய்துட்டோம். சரி. கட்டி வெளிநாட்டு உதவி எங்கள்ட ஊர் பிள்ளைகள் தான் வெளிநாட்டு உதவி அவங்க உதவி செய்து லண்டனில் இருக்கிறார்கள், கனடாவில் இருக்கிறார்கள்லாம் உதவி செய்து நாங்கள் கட்டி கும்பாசகம் செய்து இப்போ 2வது திருவிழா போன மாதம் செய்த நாங்கள். ஆதிமூலத்தில் வேல், ஏன்னாண்டா நாங்கள் வேலை தான் கண்ட நாங்கள், அதனால் வேல் தான் வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு உதவி செய்து தான் வேல். இந்த கோயிலுக்கு என்ன பெயர்? மண்கண்டி மேல முருகன் என்று சொல்லி வச்சிருக்கிற மண்கண்டி மேல முருகன் என்று சொல்லி தான். இது கோணேசபுரிக்குள்ளே வரும். கோணேசபுரிக்குள்ளே வருது. இப்போ கூடுதலாக அந்த முருகன் கோயிலண்டா முருகன் பெரிய ஒரு முருகன் சிலை வைப்பேன் இல்லைண்டா ஏதாவது ஒரு செயற்பாடு இருக்கும். எதிர்காலத்தில் அப்படி ஒரு திட்டம் இருக்குது. 25 முருகன் ஒன்று கட்டுறதுக்கு இருந்தது. அந்த குடும்பம் தான் இப்போ இந்த தேரை செய்து வந்திருக்கு. தேர் இல்லைன்னு சொன்னதுனால அந்த குடும்பம் தான். அதான் அங்கால ஒரு மண்புட்டி ஒன்று வச்சிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வசந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு மண்புட்டி ஒன்று இருக்குது. அதில் 25 அடி முருகன் கொண்டு கட்டுறதுக்கு
பிறகு நாங்கள் தான் இந்த தேர் இல்லாமல் இருக்குது, தேர் தான் முக்கியம்னு சொல்லி தேரே தண்டுட்டோம். ஆனால் 25 அடியை விட கொஞ்சம் உயரமாக கட்டினா நல்லா இருக்கும் போல. 25 அடி முருகனுண்டேக்க நாங்கள் அதில் 30-40 அடி வரும். என்னன்னா நிலத்திலேருந்து நாங்கள் ஒரு அத்தியாரத்தில் உயர்த்த போகிறோம். சரி சரி சரி. நிலத்திலேருந்து ஒரு 10 அடி அத்தியாரத்தில் உயர்த்தினால் தூரத்திலேருந்து வரையக்குள்ள முருகன் தெரியணும். இப்போவும் உங்களுக்கு தெரியும் மொட்டைப்புளி அடின்னு சொல்லி அந்த கடலுக்கு அங்கால் இந்த வாய்க்காலுக்கு தண்ணி பாயுது, அதுக்கு அங்காலே ஒரு ரோட்டில் ஒரு மொட்டைப்புளி அடி பயிர் வருது இருக்குது. அந்த கோயிலடியில் வரைக்கும் எங்கள்ட கோயில் முடியிருக்கும். அதுக்கு எவ்வளவு மதிக்கப்பட்டது, செலவு மதிக்கப்பட்டது எதுக்கு நீங்கள் அந்த 25 அடி முருகன் செய்கிற நேரம்? அதுக்கு ஏதோ 30 லட்சமோ 40 லட்சம் ரூபா மைக்கவே. ஆனால் விரைவில் அது ஒரு முருகன் சிலை வரணும், எனக்கு மாவல இருக்கு. அவர் செய்வார், நாங்கள் செய்ய மாட்டோம், அவர் செய்விப்பார். அவர் செய்விப்பார். ஏனென்றால் அவர் அப்படியான ஒரு ஆள் தானே. அவர் ஏனென்றால் எல்லா உதவிகளும் நாங்கள் இல்லை என்னென்னு செய்கிறேன் என்ன செய்கிறேன்னு நினைச்சிருந்தால் இந்த அளவை கொண்டுட்டோம். இல்லை இது கட்டாயம். இப்போ இது என்ன சொல்கிறோம், மத நம்பிக்கையை தாண்டி கட்டாயம் வரணும். ஏனெண்டா இங்கே நான் நிறைய ஊர்களுக்கு போகிறேன், அப்போ எனக்கு வித்தியாசங்கள் நிறைய தெரியுது. அப்போ கட்டாயம் அமைக்க இன்னொரு கட்டம் என்னென்றால் நாங்கள் இதை கைவிட்டிருந்தோம் என்றால் குறை போயிருக்கும். அதைத்தான் சொல்கிறேன். இப்போ இது கூட நிறைய பேர் வந்து போகிற இடமா மாறணும். அப்படி இல்லைன்னா ஒரு மாறுறதுக்கு எங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு கொஞ்சம் பப்ளிக் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சரி சரி. இல்லாதான் இப்போ ஒரு பெரிய முருகன் சிலையை அமைச்சு ஒரு இப்போ கூடுதலாக கோயிலுக்கு வரவர்கள் அந்த ஒரு தோற்றத்தையும் அமைப்பார்கள். அப்போ அப்படியான ஒரு சூழல் வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு விடயம் அமைக்கப்படுறது இல்லை. இப்போ இந்த காணொலி இப்போ நான் மத பிரச்சாரம் செய்கிறதா எடுத்துக்கொள்ளாதீங்கோ. இந்த காணொலியை பார்க்குற யாரோ ஒரு ஆள் ஒரு பெரிய ஒரு விடயத்தை செய்யணும் சொன்னால் செய்யுங்க. ஏனெண்டா இது வந்து நான் மதம் சார்ந்து சொல்லல, மதத்துக்கு அப்பாற்பட்டு தமிழர்களினுடைய இருப்பு சார்ந்த ஒரு விடயத்துக்குள்ள அது வருது. ஆலயத்திட்ட நிதியை கொண்டு வந்து கொடுக்க தேவையில்லை, நீங்களே பொறுப்பு நின்று நீங்களே செய்து எங்கள்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நாங்கள் நிர்வாகத்தால் சொல்லுவோம். அதை கொஞ்சம் உயரமாக கட்டினீங்கன்னா இன்னும் நல்லா என்ன செய்ய. நீங்கள் அப்படி நிறைய பேர் சேர்ந்து செய்ய போறீங்கன்னா நானும் என்னால் முடிஞ்ச ஒரு 1 லட்சம் ரூபா காசு தாரனே நான் சொல்கிறேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திருகோணமலையில் எங்களுடைய தமிழர் இருப்பு வந்து மிக முக்கியமானது. இந்த 2 பார்த்தா கோணேஸ்வரல் தெரியுது. நீங்கள் அது 2 பார்த்துருக்கலாம். தெரியுதா? தெரியுதோ கோணேஸ்வரல் பார்க்கலாம். அதில் காட்டுறீங்களா? எனக்குன்னா இது நீங்கள் கொஞ்ச காலம் தாமதிச்சிருந்தா கூட போயிருக்கும். நாங்கள் நிறைய ஊருக்கு போனதுக்கு பிறகு தான் இந்த சிலை நான் அந்த கோயில் அதிகமாக செலவழிக்கிற விரும்புறதில்லை. ஆனால் இது வந்து காலத்தில் தேவைன்னு நான் கருதுறேன். இருட்டா தெரியுது அந்த அது பனி மூடி இருக்கு. அந்த தொலைத்தொடர்பு கோபுரம் தெரியுற இடம் அந்த பனி மூடி இருக்கு. அதாவது பாருங்க, கீழே சின்ன மலை தெரியுது, மேலே பெரிய மலை தெரியுது. ஆமா. நாங்கள் இந்த நீங்கள் முருகன் சிலையை அமைக்கிறேன் இதில் அமைப்பீங்க? இந்த இருக்கு இந்த அனங்களுக்கு அதை வைக்கிறதுக்கு சென்று இருக்கலாம். இந்த இடத்துலையா? இந்த இடத்த தான் வச்சிருக்கிறோம். ஏனென்றால் அங்கால போகல தேரோடணும். இது தனியார் கோயிலா இல்லை? இல்லை, கமிட்டி வச்சிருக்கிறோம் நாங்கள். சரி சரி. இதெல்லாம் அமைச்சு பெருசாக எடுக்கணும். அப்படியே உயரமாக இருக்கணும். இதில் இருந்த ஒரு 10 அடி அது இந்த லெவலுக்கு என்னன்னா நாங்கள் 10 இடத்தால் எழுப்பணும். அதுக்கு பிறகுதான் கோபுரம், அதுக்கு பிறகுதான் சிலை வைக்கணும், இருக்கிறதுக்கு செய்யும் கட்டாயம். இதை பார்க்குற யாரை இது வந்து நீங்கள் யோசிப்பீங்க, ஐயாவை நான் இப்போ தான் கண்டேன். நான் எனக்கும் முருகனுக்கும் இடையிலான இது வந்து தமிழர்களினுடைய இருப்பு சார்ந்த ஒரு விடயத்துக்குள்ளே வருது. நிச்சயமாக நான் என்னால் முடிஞ்சது ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து செய்ய போகிறீங்கன்னா நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். அப்படி நீங்கள் பவனீசன் செய்வோம்ன்ற ஒரு 20-30 பேர் என்னோட தொடர்பு கொண்டு கதைச்சிங்கண்டா நிச்சயமாக நான் வந்து இதை பொறுப்பு நின்று நிதி கணக்கு விடயங்கள் எல்லாம் நான் பார்த்து இந்த இடத்த செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட மட்டும் பொறிச்சு விடையில் நான் ஒரு 1 லட்சமோ அந்த மாதிரி போடுறேன். என்னுடைய ஆவல் அதுதான். இதில் ஒரு பெரிய இது உயர்ந்து நிற்கணும். ஏன்னா நாங்கள் புல்மோட்டையிலேருந்து வந்த வரைக்கும் நிறைய இடங்களில் எங்களுடைய மலைப்பகுதிகள் எல்லாம் பறி போயிருக்குது. சில இடங்களுக்கு போகும்போது உண்மையிலேயே சொல்கிறேன், சத்தியமாக இந்த கண்ணீர் தான் வருது. அந்த அளவுக்கு சில இடங்கள் வந்து மாற்றப்பட்டு விட்டது, பறி போய் விட்டது போயிருக்கு. எங்களுடைய ஊக்கத்தின் இதாலையும் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டதாலையும் தான் இந்த படியையும் எடுத்து. அடுத்தது இந்த நீர்த்தாங்கி என்றது எவ்வளோ காலம் இருக்குது உங்களுக்கு தெரியும்? நீர்த்தாங்கி ஒரு 60ஆம் ஆண்டில் தொடங்கி இருப்பாங்க கட்டுறது தொடங்கி இருப்பாங்க. இப்போவும் இதில் இருந்தால் திருவண்ணாமலை இதில் இருந்தால் குச்சவெளி வரையும் தண்ணி போகுது. சரி சரி. குச்சவெளி வரையும் போகுது, இஞ்சையும் அலஸ்தோட்டம் வரையும் போகுது தானே. சரி சரி. இப்போ இது இந்த முருகன் சிலை அமைக்கிறேன்னா அனுமதி சார்ந்த விடயங்கள் அதெல்லாம் நாங்கள் செய்து தருவோம். கோயிலுக்குள்ளே செய்ய வேண்டிய வேலை அது முழுக்க நாங்கள் செய்து தருவோம். கட்டுமானம் ரெடியாண்டா நாங்கள் முழு பெர்மிஷனும் எடுத்து தருவோம். அப்படி இது மக்கள் செய்வராட்டியும் நான் ஒரு இல்லை எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இது நடந்தாண்டு அது நடந்தால் நான் எவ்வளோ துன்பப்பட்டாலும் செய்து தருவேன். அது வந்து ஒரு தனிப்பட்ட விடயம் இல்லை, அது ஒரு பொதுவான விடயம் தான்.
கீழால வாகனம் வரலாமா? இந்த ரோட்டால் வந்தால் வாகனம். எங்கே இந்த வீதி இருக்குது? இது கோணேஸ்வரி ரோடு இருக்குது தானே. ஓ, பின்பக்கத்தால் வருவோம்மா? அதில் சந்தியில் இந்த வளைவு போட்ட ரோடு இருக்குது தானே. அது பக்கத்து வந்தோடனே இந்த முதல் காணி கழிஞ்சோடனே ஒரு கிரவல் ரோட்டு ஒன்று பேர் இருக்குது. கிரவல் ரோட்டு வந்தனால முருகன் கோயில் ஒன்று போட்டுருக்கோம். நேரம் இந்த வாகனம் வரும். சரி சரி நேரம் வரும் வாகனம். சரி சரி. இது கீழே படி போகிறது என்ன? அது இந்த குடிமனைக்காக. அதான் அந்த ஆதி காலத்து படி. அதுவும் கோயில் படி தானே. ஆதி காலம் வந்து அது ஒரு பிள்ளையார் இருக்கிறார். பிள்ளையார் வந்து அது சரி சரி சரி. இவரோட சேர்ந்து ஆதியில் அந்த நேரத்தில் வச்சது. சரி. இது இப்போ இருக்கிறது எத்தனை படி? 108 படி இருக்கு. இது 40 படி. சரி, இங்கே இருக்கு பாருங்க படி. இதில் 40 படி இருக்குதான். குடிமனைக்கு போகிறது. சரி சரி. இதுக்குள்ளே தான் இந்த ஊர் சேர்ந்தவர்கள். அது என்ன இடம்? ஆத்திமோட்டை. அது கோணேஸ்வரிக்குள்ளையா? இங்கால தான் இந்த கோயில் இருக்கிற பகுதி தான் கோணேஸ்வரி. இது ஆத்திமோட்டை சாம்பத்தீவு. சரி 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 ஐயா, சரி, நன்றி. நான் அதில் சொன்ன மாதிரி யாராவது ஆர்வப்பட்டீர்கள் என்றால் இது ஒரு மதம் சார்ந்த விடயமாக பார்க்காம பாருங்கோ என்றதை சொல்லி இப்போ நாங்கள் கீழே இறங்கி போவோம். அப்படி தொடர்பு கொண்டு ஆர்வப்படுறீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு 2 பேர் இருந்தால் அதை செய்யலாது. என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணி இதில் போட்டு விட்றேன். இதில் யார் யாருக்கெல்லாம் ஆர்வமாக இருக்கோ நீங்கள் சொன்னீங்களா நாங்கள் அந்த விடயத்தை ஆர்வத்தோடு செய்து முடிப்போம். சரியா? இப்போ நாங்கள் கீழே இறங்கி போக போகிறோம். 108 படி. இந்த இடத்துல கொஞ்சம் படி பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், திரும்பி பாருங்கள். இந்த படியின் உயரத்தை பாருங்கள். கீழே மிகச்சின்ன நாளில் இருந்தது. இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக போவோம். சூடன்னா தாங்க முடியல அம்மா. இதில் ஒரு அரை மணித்தியாலம் வருமேண்ணே. அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலத்துலேயே இவ்வளவு சுடுவது. இப்போ நாங்கள் இதில் இருந்து அந்த பகுதியில் பாருங்க ஒரு வரவேற்பு நுழைவு பகுதி இருக்குது. அந்த பகுதிக்குள்ளால தான் போக போகிறோம். சரியா? இதுக்குள்ள கிழக்கு பல்கலைக்கழகம் திருகோணமலை வளாகம் இருக்குது. இதில் பாருங்க வரவேற்பு நுழைவாயில். சரி, இப்படியே இந்த வீதியால் பயணம் செய்வோம். இந்த வீதியில் வலப்பக்கம் வீடுகள், இடப்பக்கம் திக்கா வீடுகள் இருக்குது. எனக்கு அது ஒவ்வொரு கட்டடங்கள் நினைக்கிறேன். வீடுகளும் இருக்குது. சரியா? இந்த பகுதியை பாருங்க. மலைப்பகுதியினுடைய மண் வெட்டி எடுத்திருக்கிறார்கள். இந்த ஊருக்கு இப்போ கோணேசபுரி என்று சொல்லப்படுதில்ல. ஆனால் முதல் இந்த பகுதியை சுண்ணாம்பு கால்வாய் என்ற பெயரில் அழைச்சிருக்கிறார்களாம். சின்ன பெயர் மாறுபாடு இருக்கலாம், ஆனால் சுண்ணாம்பு அந்த மாதிரி தான் வேறு பெயர். இந்த பகுதியிலெல்லாம் வீடுகள் தான் தொடர்ச்சியாக. இந்த வீதி காப்பெட் போடப்பட்டிருக்குது. மிக சிறப்பாக இருக்குது. இதுக்குள்ளே தான் பல்கலைக்கழக வளாகம் இருக்கிறதால வீதியில் அதிக கவனம் செலுத்துவார்கள் தான். என்ன இதுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. கோணேசலிங்க பிள்ளையார் கோயில். இந்த ஊரில் பல்கலைக்கழகம் இருக்கிறதால இங்கே அறைகள் அதிகமாக கட்டி வச்சிருப்பார்கள் வாடகைக்கு கொடுக்கறதுக்காக. இப்போ நாங்கள் கிழக்கு பல்கலைக்கழகம் திருகோணமலை வளாகத்தை பார்க்குறோம். பல்கலைக்கழகத்தை பார்க்கறதுக்கே ஒரு ஆசை ஒன்று வருது, படிக்கணும். என்ன இதில் வேலை பார்க்குங்க. இந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னுக்கு இப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. இடப்பக்கம் பல்கலைக்கழக வளாகம், அப்படி முன்னுக்கு வீடுகள் தான் தொடர்ச்சியாக. இது திட்ட வீடுகள் நினைக்கிறேன். இதில் முன்னுக்கு பாருங்க திருகோணமலை
வளாகம் கிழக்கு பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம் பிட்டியில் வீடுகள், அதே மாதிரி இடப்பக்கம் பள்ளத்தில் கட்டிடங்கள் இருக்குது. அது பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள வரும். பல்கலைக்கழக வளாகம் குட்டிய ஒரு காணி, அதுக்குள்ளே நிறைய விடயங்கள் இருக்குது. ஓ அப்படியே முன்னுக்கு பாருங்க. ஓ அங்கே கடல் தெரியுதா? எவ்வளோ உயரத்தில் நிற்கிறவன்னு. சரி, இப்படியே நாங்கள் அந்த கடற்கரை வரைக்கும் போய் வருவோம். போய் வேலை பக்கம் திரும்பி போகையில் மண்டா போவோம். அப்படி போகையில் அடி திரும்ப வந்து தான் போவோம். அதில் போச்சு, அந்த வீதியால் தான்டா போவோம். நாங்கள் இப்போ திருப்பி கொண்டு போவோம். ஓ இது மற்ற பக்கம் போகுது. கடலை பார்த்தீங்களா? கடலை தெரியுதா? கடல். சரி, நாங்கள் இப்போ என்ன செய்யணும்? திருப்பி கொண்டு போவோம். நம்மளுதா இதுக்குள்ளே ஒரு கடற்கரையினுடைய பெயர் போட்டிருக்கு. இடப்பக்கம் போவோம். காட்டு பகுதி, பத்தைக்காடு. சரி, இப்படியே கடற்கரைக்கு போவோம். கூடுதலாக திருகோணமலையில் கடற்கரை நல்ல வடிவு மக்கரை. என்னடா சரி வாங்கோ, கடலுக்குள்ளே இறங்கி பார்ப்போம். இங்கே இதில் ரெண்டு பார்க்கணும். புறாமலை எவ்வளோ தூரத்தில் தெரியுதுன்னு பாருங்க. அடிக்கடி புறாமலையை காட்டுறேன்னு யோசிக்காதேங்கோ. இதில் ஏதோ கட்டடம் கட்டியிருக்கணும், அதை அரிச்சு கொண்டு மேலே போட்டுது. அப்போ எங்கள் நாட்டில் வந்து கரை வளம் சரியாக பாதுகாக்கப்படையில. ஏன்னாடா இதில் கட்டின கட்டடம் சரிஞ்சு போய் இருக்கண்டா, கடல் அரிச்சிருக்கண்டு தான் அர்த்தம். சிறப்பாக இருக்கேண்ணே. இங்கே பாருங்க, இந்த கல்லில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வடிவம். என்ன இது ஒரு வடிவம், இது ஒரு வடிவம், இது ஒரு வடிவம். கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் இந்த நிறைய எடுத்துக்கொண்டு போய் இந்த பூச்சாடிகளுக்குள்ளே இல்லாத மீன் தொட்டிகளுக்குள்ளே போட்டு விடலாம். வடிவாக இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறத பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவம். இப்படி எல்லாம் சேர்த்து அப்படி இதில் பரவி போட்டு விட வடிவாக இருக்குது. நாங்கள் இப்போ ஒரு கடற்கரை பகுதிக்கு வந்து திரும்ப பல்கலைக்கழகம் இருக்கிற அந்த பிரதான வீதி நோக்கி போகிறோம். அங்கே போய் இடையில் அந்த குடியிருப்புகள் இருக்கிற பகுதியை உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீதியினுடைய இடப்பக்கம் இருக்கிற அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு போவோம். இதில் இருக்கிறது சேதப்பட்டு போயிருக்கு, நிறைய கட்டிடங்கள் இருக்குது. அது என்ன கட்டிடம்னு தெரியல. இதுக்குள்ள நிறைய மெனக்கிடாமல் இந்த எவ்வளவு நெருக்கமாக மக்கள் இருக்கணுன்றதை பார்த்துட்டு வருவோம். ஓ நெருக்கமான வீடுகள் தான் இதில் பரிசா வீடுகள் தான். இங்கே வரணும் எவ்வளோ இறக்கமாக போகுது. என்ன அந்த பகுதிகளில் வரணும் வீடுகள், திட்ட வீடுகள் தான். எனக்கு நான் சுனாமிக்கு பிறகு தான் நீங்கள் மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நிறைய வீடுகள். அம்மா ஓ என்னடாப்பா இது எல்லாம் கைவிடப்பட்டு சேதப்பட்டு போகுது. கதைக்கலாமா? என்னென்னா நாங்கள் இங்கே இதுக்குள்ள அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த நாங்கள் சரியான வெக்கையாக இருக்குது. அப்போ கூட கடையில் தேடினாங்க, கூட இல்லை. அதான் உங்கள்கிட்ட வேணும். என்னம்மா சரி சரி, நான் அதுக்கு விரையில் நான் சும்மா அப்படி சொன்னேன். அவங்கள்ட்ட பேர் என்ன? எனக்கு பேர் அமிர்தம். அமிர்தம். நாங்கள் வந்து இந்த இடத்தை சுற்றி பார்த்து பெரிய அம்மாக்கள்கிட்ட அறிவுரை கேட்க வந்தேன். நான் வந்து சுற்றி திரிய போகிறேன், இருக்கிற காசெல்லாம் செலவு செய்ய போகிறேன், போதைப் பொருளுக்கு அடிமையாக போகிறேன். ஐயோ போங்க, நீங்கள் அப்படி செய்யலாதா? அம்மா அம்மா ஐயோ அதையெல்லாம் தான் நான் செய்ய மாட்டேன். சரி அம்மா சரி. நானே அந்த அம்மாட்ட அப்படி கேட்டேனாண்டா, அந்த அம்மாட்ட இருந்து அறிவுரை கேட்க நல்லா இருக்கேன்டா. அம்மா சொல்கிறா நான் இப்படி கதைச்சா நிற்கவே மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, போட்டு வரணுன்னு விட்டு ஒரு அம்மா
இப்போ போய் சொல்லிக்கொண்டு போகிற அதெல்லாம் கூடாத பழக்கம் உண்டு. உண்மையிலே அதுதான் என்ன, போதைப் பொருளுக்கு அடிமையாகினாலே ஏதோ ஒரு வகையில் எங்கள் வாழ்க்கையே அழிஞ்சு போகும். எனவே இந்த காணொலியை பார்க்குற யார் ஒருவர் போதைக்கு அடிமையாகி இருக்கிறீங்களா, தயவு செய்து உங்களுடைய அந்த போதைக்கு அடிமையாகிற தன்மையிலேருந்து வெளியில் வாங்கோன்ட்டு நான் சொல்லி முடிய அன்சப்ஸ்கிரைப் செய்து போட்டு வெளியில் போயிருப்பீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் அறிவுறதெல்லாம் அதே போட்டு போயிருப்பீங்க. ஆனால் உண்மை தான் என்ன, போதைக்கு அடிமையாகிறது மிக ஆபத்தான ஒன்று. நாங்கள் இந்த ஊரை பற்றி யார்கிட்ட விசாரிப்போம். அண்ணா, இது எந்த இடம், கதைக்கலாமா? அங்கே யாழ்ப்பாணம் யூடியூப் சேனல். இதை இடம் இது திருவண்ணாமலை கோணசபை நிலாவளி. நிலாவளியா சாம்பல் தீவா? சாம்பல் தீவு. இதில் இருக்கிற என்ன கட்டடம்? இது வந்து அப்போ இந்த சுனாமி விடுத்துட்டாங்கள்ல வந்த இது. இது என்ன அணியா? இது லைப்ரரிக்கு என்ன கட்டினது? இல்லை, அது லைப்ரரிக்கு கட்டினது. அவங்க நூலகத்துக்கு கட்டினதை பாருங்க. சரிக்கோ என்னதுக்கோ கட்டினவங்க. இயங்குறது இல்லையா இப்போ? எங்கே இயங்குறது? ரோட்டே போடுறாங்க, இல்லை எலெக்ஷன் மட்டுங்க வந்துடுவாங்க. பல்கலைக்கழகத்துக்கு முன்னுக்கு ஒரு கொஞ்சம் கட்டிடம் இருக்குல்ல, அது கடையும் பஸ் ஹோல்டும் தான் கட்டினோம். சந்தையாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்படியா? கட்டினது தான் பிரியோசனப்படுத்தல. பிரியோசனப்படுத்துகிறவங்களுக்கு கொடுத்துருந்தா முடிஞ்சு பிரச்சனை. அது இப்படி எல்லாம் பராமரிக்கிறதுக்காக இதை செயற்படுறதுக்கு என்ன மாதிரி இதுக்கு செயற்பட இல்லாதா? செயல்பட இது வரைக்கும் யாருமே இது கட்டினோடனே பொலசு இருந்தது என்ன இதுக்குள்ளேயா? பொலசு பைண்ட் இருந்தது. இப்போ இந்த இதில் நிறைய வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு தானே, இதுக்கு அண்ணல எத்தனை வீடுகள் இருக்குது? இதில் ஒரு 500 வீடு வரும். 500 வீடு வரும். ஆனால் என்ன தெரியுமா, அந்த இல்லாதவனுக்கு கொடுக்கல, இருக்கிறவங்களுக்கு கொடுத்தபடியா இந்த வீடுகள் எல்லாம் அப்படி. இப்போ உறுதி காணிகளா எல்லாருக்கும்? அது தெரியல. நீங்கள் உங்களோட இடம்? நானும் வாடகை தான் இருக்கேன். நீங்கள் வாடகைக்கு இருக்கிறீங்க? நான் 12. எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? நான் ஒரு 12 வருஷத்துக்கு. இது எல்லாம் எவ்வளோ காலம் பெரும் காட்டி? இதை சுனாமி வீட்டுதான் கட்டினா 2 நாள்லேயே. அதுக்கு பிறகு ஒரு குடியேற்ற திட்டம் மாதிரி தானே இது. இப்போ நிறைய வீடுகள், இப்போ எந்த பக்கம் பாருங்கோ அதில் ஒரு வீடு, அப்படியே வரிசைகளுக்கு வீடு இருக்குது. ஒரு வரப்பரப்போ ஒரு வரப்பு காணி போனால் அந்த வீட்டு உரிமையாளர் இதில் பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 200-220 குடும்பம் தான் இருக்குது. மற்றதெல்லாம் வாடகைக்கு? அதெல்லாம் வாடகைக்கு விட்டு சும்மா வீடுகள் பாலடைஞ்சிருந்தா. அதுதான் என்ன, இது அரசாங்கத்தில் பிள்ளையா மக்களில் பிள்ளையா? அரசாங்கத்தில். ஏன்? அரசாங்கம் தேடி பார்த்து கொடுத்துருக்காங்க. விறகுகளுக்கு கடத்தொழில் கொடுத்தா என்ன செய்வாங்க? அதுதான் என்ன, கடத்தொழிலாளிக்கு தான் அந்த இதை கொடுத்தா அவங்க கடத்தொழில் செய்வாங்க. அதுதான். அப்போ சரியான முறையில் திட்டமிட்டு குடியேற்றப்படையில என்ன வேறு இந்த வீடுகளே எல்லாம் வெட்டிச்சு இப்படியே பிளந்து கொண்டு போகுது. இந்த வீடுகள் கட்டினாங்க இல்லை அப்போ கட்டைக்குள்ளே இந்த வீடுகள் வேணும்னா ஒரு வீட்டுக்கு வேணும்னா ஒரு 5 லட்சம் ரூபா முடிஞ்சிருக்கு. இப்போ இதே மாதிரி கட்டுறேன்னு சொன்னால் அப்படி 20 லட்சம் ரூபா வேணும். ஆனால் வீடுகளில் லிண்டர் இல்லை, எல்லாம் இடித்த தரதானே. இப்போ ஊரில் நிர்வாகம் அப்படி இல்லையா? நிர்வாகங்கள் இருக்குது. அப்போ இதுகளெல்லாம் எப்படி விட்டு யார் கேட்குறது? நாங்கள் அந்த முன்னுக்கு அந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னுக்கு இருக்கிறத பார்க்கவே அப்படி என்ன, அதெல்லாம் இப்போ கட்டுறேன்டா அவ்வளோ செலவாகும். ஏற்கனவே இதில் ஒரு பில்டிங் இருந்தது, அது இப்போ கட்டுறேன்டா அடித்தவங்க, பிரேச வேலை அடித்தவங்க, அதை இப்போ கட்டுறேன்டாலே ஒரு 10 லட்சம் ரூபா விட முடியும். இந்த மூலையில் தான் இருக்குது. அடடா, இப்போ நீங்கள் வரக்குள்ளே பார்த்துருப்பீங்க. நிறைய கட்டுறங்கள். இந்த இரவில் லைட்டே பற்றாது. இலட்சம் வரைக்கும் மட்டும் ரோட்டை செஞ்சு தருவாங்க. இல்லை உங்களோட ஊரில் மின்சார சரியாக வருது தானே? வீடு வழியே வருது. அந்த பொதுவாக வீதிகள் வழியே லைட் வருது. தண்ணி வசதி நீர்க்குழாய் எப்படி நான் பைப் தண்ணி தான் 1 நாளைக்கு வரும். இப்போ இதெல்லாம் கட்டுறேன் எத்தனை ஓடி வரும். அதுதானே. இப்போ பிரதேச கூட இதை வந்து கணக்கில் எடுக்கிறது இல்லையா? நாட்டில் எப்படி தான் வீண் விரயம் செய்யப்படுது, என்ன பண்ணணும்? வீண் விரயம் இப்போ யார் காசு இல்லை, யார் காசு? மக்களோட காசு தான். மக்களும் இதில் ஆர்வம் செலுத்தி இதான ஒன்று. ஆனால் வீடெல்லாம் அப்படி இப்பெல்லாம் குதிப்பு சரியாக கட்ட இல்லையா? ஓ, இது வந்து மக்கள்கிட்ட கொடுத்து காட்டையில் தானே அவையெல்லாம் கட்டி போட்டு அந்த குடியேற்று. மேலே லிண்டரே இல்லையா? இல்லை, லிண்டர் அந்த ஜன்னல் இருக்குல்ல, அதுக்கு மட்டும்தான் அந்த லிண்டர் துண்டு. சரி லிண்டர் இல்லை. சரி சரி சரி. ஜன்னலுக்கு மேல் இப்போ அந்த நிலை வைக்கிற இடத்த மட்டும்தான். அவ்வளோதான் வீடு. இன்னும் இப்போ இந்த வீடு இப்போ 20 வருஷமாக தானே கட்டி. 20 வருஷம் ஆகிட்டு. ஆனால் இன்னொரு 10 வருஷத்துல இந்த வீடெல்லாம் சரி சரியான ஒரு இதில் கட்டியிருந்தா. சரிண்ணா, உங்களோட பெயர்? என் பேர் விஆர் மோகன், விலாயம் ராஜமோகன். சரி, நன்றி. இப்போ இந்த பகுதியை பாருங்க, இதுலாம் ஆரம்பத்தில் வீதி போடுபட்டுருக்கடாப்பா. வீதியை பாருங்க, வீதியெல்லாம் மழை நீர்லாம் அடித்து கொண்டு போயிருக்கு. ஒரு வீதி அமைக்கும் போது வீதிக்கு பக்கத்தில் நீர் ஓடுறதுக்கான ஒரு கால்வாய் அமைக்கணும், வாய்க்கால் அமைக்கணும். ஆனால் அதெல்லாம் அமைக்கப்படாததால் தண்ணி அப்படி அரிச்சு பாருங்க, ஒரு ஆறு மாதிரி இருக்குது. ஆனால் இது வீதி. எனக்கு இதுக்குள்ளே நிற்கவே எனக்கு விசாராக இருக்குது, உண்மையாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கட்டுதுங்க.
நாங்கள் முன்னுக்கு பார்த்தோமே அந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னுக்கு, அது ஒரு சந்தை பகுதியாக இயங்கியிருக்காங்க. அது இப்படியே போகும். பாருங்க, வீடுகள் வீடுகள் தான், இந்த பகுதியெல்லாம் வீடுகள் தான், தொடர்ச்சியாக வீடுகள் வீடுகள். நாங்கள் உள்பகுதியால் அப்படியே போவோம். இதுக்கு அங்கால வீடுகள் இல்லை. இதோட இந்த குடியிருப்பு பகுதி முடியுது. இதுக்கு அங்கால தரவை பகுதிகள், வயல்வெளிகள் தான் இருக்கு. இது நேர பாருங்க, 2 பக்கமுமே வீடுகள் தான். 400 வீடு இருக்குன்னு வைப்போம். இந்த குறுக்குள் இண்டர் போடப்படையிலையாம், சரியா? அப்படியும் போடப்படும் என்று சொல்லி சில வேளைகளில் அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஒரு வீட்டில் 50,000 ரூபா படிப்பாருங்க, 400 வீட்டுக்கும் அவ்வளோ. என்ன சொல்கிறதப்பா, இந்த வீட்டில் ஆடு படுத்துது. இதில் 2 பக்க பிழையும் இருக்குது. மக்கள் பக்கத்துலேயும் பிழை இருக்குது, அரசாங்கத்தின் பக்கமும் பிழை இருக்குது. அதில் கதைச்சான்னா சொல்லியிருந்தேன், அது சரியான முறையில் திட்டமிட்டு கொடுக்கணும். யார் யாருக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அப்படி கொடுக்கணும். அப்படி கொடுக்கப்படாதது உண்மையிலேயே பின்னடைவு தான், அது பிள்ளை தான். இதில் ஒரு லக்ஸரி எவரெஸ்ட் ஹோட்டல், ஒரு பெரிய விடுதி ஒன்று இதில் வருது. இது ஒரு நிழல் பகுதியில் நின்று கூகுள் வரைபடத்தில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அங்கே அப்படியே திரும்பி பாருங்க, தூரத்தில் கடல் தெரியுதா? அப்படி முன்னுக்கு பச்சை பசையிலன்னு காட்டு பகுதி, தரவை பகுதி, ரெண்டுமே இருக்குது. காடுன்னு சொல்லலாம், தரவை பகுதி. வணக்கம் ஐயா. உங்களோட பெயர்? கனகதாஸ். பிறந்த இடம்? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை தான். நான் கோணேஸ்வரியில் தான் பிறந்தேன். நீங்கள் அப்போ பெரிய கடையில் பிறந்து கொஞ்சம். பெரிய கடைன்றது அங்கே இருக்குது, இந்த கோணேஸ்வரம் ஆஸ்பத்திரி இருக்குது. சரி சரி. பின்னுக்கு இப்போ இங்கே எவ்வளோ காலம்? இங்கே சுனாமி நடிச்சது. சுனாமி நடிச்சப்போ இங்கே வந்து நீங்கள் இப்போ இங்கே வரும்போது இந்த பகுதியில் முழுமையாக எல்லாம் வீடுகள் எல்லாம் நல்ல சிறப்பாக இருந்திருக்கும் தானே? இப்போ எல்லாம் கட்டி கொடுக்குற நேரம் நல்ல சிறப்பாக இருந்திருக்கு. இப்போ அது எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. அது ஏன் அப்படி மாறினதுக்கு என்ன காரணம்? துறப்பை வாங்குறாங்க. யார் வாங்குற? சொந்தக்காரங்க வாங்குறாங்க. வந்து இருக்கிற இல்லை, அப்படியே விட்டுட்டு போய் வார கல்லணைகள் கொடுக்குறாங்க. அது மக்கள் தான் பிள்ளை இருக்குன்றீங்களா இல்லை அரசாங்கத்துலையா? மக்கள்லாம் சில பிள்ளைகள் இருக்குது. 2 பக்கத்துலையும் இப்போ சரியானவர்களுக்கு கொடுக்காது அரசாங்கம். கொடுத்தவங்க வீடு வாங்க சரியாக தான் கொடுத்தவங்க. கொடுத்த இடத்துல இவங்க என்னென்னு பிராமிக்கே தெரியாது. அவ்வளோ தூரம் இதில் வரோம், பெரிய கடையாக்கள்லாம் இங்கேருந்து வரணும். நீங்கள் வரைய இடத்துல அதில் 2 கட்டடம் இருக்குது. ஒரு வீதிக்கு இங்கால ஒரு கட்டடம் சேதப்பட்டு போயிருக்கு. அவங்க க்ரௌண்ட்ஸ் விளையாடுறாங்க, அதுக்கு அங்கே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன். சரி. மற்றது இது மார்க்கெட்டாக வச்சாங்க. மக்கள் பஸ் அந்த அது போலீஸ் ஸ்டேஷனாகவே உருவாக்கப்பட்டதா இல்லை வேறு வேறு? போலீஸ் ஸ்டேஷன் தான் இருந்தது. அது மட்டும் இல்லை, இங்கே இன்னும் போய் பாருங்கள், இன்னும் இவ்வளோ இருந்த கேம்பஸ் பக்கம் எல்லாம் பாருங்களேன். என்ன இவ்வளோ இது அநியாயம் இருக்காண்டு. சில வீடுகளை பாருங்கள், சில கதவு இல்லை, ஜன்னல் இல்லை, எல்லாம் கலட்டிக்கணும். ஏன்னா ஆட்கள் இல்லை தான். ஆனால் அதை பொறுப்படுத்தவர்கள் தங்களால் பராமரிக்க முடியாட்டி இல்லாதவர்களுக்கு கொடுத்துட்டு போகணும். என்ன உங்கள்கிட்ட நான் துறப்பை வாங்குறேன், நான் இருக்கிறேன், இருக்கல. அதுதான் கரண்ட் காசும் வருது, தண்ணி காசு வருது, அதான் ஒருவரும் இல்லை. இல்லை உண்மையிலே எனக்கு சரியாக ஒரு விதமான வெறுப்பு வருது. 2 பக்கமும் பிள்ளை இருக்குது, அரசாங்கத்துலேயும் பிள்ளை இருக்குது. அரசாங்கத்தில் பிள்ளை சொல்கிறதுக்கு இல்லை. என்ன காரணம்? அவங்க கொடுத்துருக்காங்க இருக்கணும். இல்லை, இதில் அரசாங்கம் என்ன செய்திருக்கணும்டா ஐயா? இப்போ உங்கள்கிட்ட தெரிவிக்க ஒரு 10 வருஷத்துக்கு சொல்லணும். 10 வருஷம் நீங்கள் இருந்தால் தான் அது உங்களுக்கு வீடு. என்ன விடயம், நீங்கள் ஒரு 6 மாதம் இல்லாட்டி கூட நாங்கள் வீட்டை மாற்றி கொடுப்போம்னு ஒரு திட்டம் இருந்திருந்தா அது சரியான நாட்களுக்கு திரும்ப அது போய் சேர்ந்துருக்கும். என்ன இப்போ சரியா? இப்போ நாங்கள் வந்த அப்புறம் இது பிறகு தான் கட்டினதா? சரி சரி. நாங்கள் வந்த நாங்கள் சுனாமி அடித்து ஒரு 5-6 மாதத்தால் எங்களை வீடு வந்துட்டாங்க. சரி. இப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா? நாங்கள் இங்கே இருக்கோம். உங்களோட ஊர் ஆக்கள் எல்லாம் இங்கே இருக்கணுமா? இல்லை இல்லை இல்லை, நாங்களும் எங்களோட குடும்பமாக இருக்குது. இங்கே வந்த அப்புறம் பிள்ளைகளும் கல்யாணம் கட்டி. சரி சரி. 3 பேரும் கட்டிட்டேன். சரி ஐயா. சரி சரி ஐயா, நன்றி. உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. இதில் இருக்கிறது ஒரு
கிறிஸ்தவ கோயில். புவனேஸ்வரி வீடமைப்பு திட்டம் 2004ஆம் ஆண்டு. இது வந்து ஒவ்வொருத்தரும் அன்பளிப்பாக கொடுத்தது. 100 3 நிறுவனங்கள் கட்டினது. சரி ஐயா, சரி. நாங்கள் இப்போ இந்த பகுதியில் நிற்கிறோம். அப்படியே கொஞ்சம் பெரிதாக்கினா பாருங்க, அதுக்குள்ள எவ்வளோ வீடுகள் இருக்குண்டு. சரி, எவ்வளோ வீடுகள் வரணும், எவ்வளோ வீடுகள் தான். அந்த திட்ட வீடுகள்னா பாருங்க, அது வீதியினுடைய 2 பக்கத்துலேயுமே வீடுகள் தான் தொடர்ச்சி. இதோ நாங்கள் வந்த இடம் இது வேறு ஒரு கட்டுறோம் முன்னாடி. புவனேஸ்வரி முன்பள்ளி இதில் இருக்குது. நாங்கள் முதல் வந்த வீதி வேறு, இது வேறு. முதலே பார்த்துட்டு வரத்து போச்சுது. இப்போ அடுத்த கட்டம் வந்தால் அடுத்த இன்னொரு கட்டடம் செய்தப்பட்டு போயிருக்கு. போரால் அழிந்த இடம் மாதிரி இருக்குது பார்க்க. சரி, நாங்கள் இந்த பகுதியால் உள்ளுக்கு போய் இந்த குடியிருப்புகள் இருக்கிற பகுதியை சுற்றி பார்த்து கொண்டு இந்த பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பகுதியில் சந்தை இயங்கினதான் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கதைக்கு அவர்கள் சொன்னது தவறோ என்னவோ தெரியலை, சந்தையாக தான் இருக்குது. ஏன்னா வீதியோரத்தில் கட்டப்பட்டிருக்குது. நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். இந்த அளவு ஒரு வீடு கட்டுறதுக்கே எவ்வளவு செலவாகும்ன்றது தெரியும். எனவே அந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல பேர் அன்பளிப்பாக வீடுகளை கட்டி கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் அந்த இடம்ன்றது ஒரு சரியான நிர்வாக கட்டமைப்பில் இல்லை என்று நினைக்கிறேன். ஏற்கனவே கொடுத்தவர்கள் அந்த வீட்டை விட்டு வேறு இடங்களில் போய் இருக்கிறார்கள். அந்த வீட்டினுடைய கதவுகள் பூட்டப்பட்டிருக்குது, ஆடுகள் தான் படுத்திருக்குது. எனவே அது வந்து உண்மையிலேயே தவிர்த்து கொள்ளப்பட வேண்டியது. உங்களுக்கு தேவைப்படையிலேண்டா இல்லாதவர்களுக்கு கொடுங்கோ, தயவு செய்து இந்த மாதிரி செய்யாதீங்கன்றதை ஒரு கருத்தாக பதிவு செய்கிறேன். அது வெறும் காணியாக இருந்தால் கூட பரவாயில்லை, சரி 10 பத்துது எங்களுக்கு தந்த காணி தான் ஆண்டு போட்டு இருக்கலாம். ஆனால் அந்த கட்டிடம்ன்றது அப்படியே இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இன்னொரு 10-15 வருடத்தில் பராமரிக்காம விட்டால் பெரிய அளவு மோசமடைந்து அதெல்லாம் அழிந்து போகிற ஒரு சூழல்லாம். ஏற்கனவே நாங்கள் அந்த ஊருக்கு போன நேரம் நிறைய கட்டிடங்கள் சேதப்பட்டு போயிருக்கிறத உங்களுக்கு காட்டியிருந்தேன். எனவே சரியான ஒரு கட்டமைப்பு இல்லை. இதில் அரசாங்கமும் பிழைவிட்டிருக்கு, மக்களும் பிழைவிடுகிறார்கள். எனவே இந்த இரண்டையும் இப்போ மக்கள் பிழைவிடுகிறார்கள் என்றால் நிறைய இடங்களில் தண்டனை கொடுக்கக்கூடிய இந்த நாட்டு நீதி இந்த விடயங்களில் ஒரு சட்ட ரீதியான விடயத்தை கொண்டு வந்திருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. ஆனால் அதில் அப்படி இருக்குமான்றது எனக்கு தெரியலை. நீங்கள் ஒரு 6 மாதம் உங்கள் வீட்டில் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வீடு திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும். 10 வருடம் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த காணியும் வீடும் உங்களுக்கு எழுதி தரப்படும். இல்லை என்றால் அது மீள பறிக்கப்படும் என்ற ஒரு விடயம் இருந்திருக்கலாம். ஆனால் அதை பறித்த பிறகு அதை என்ன சொல்கிற, இது வந்து ஒரு குடியேற்ற இடமாக வேறு மாதிரி கொண்டு போகாமல் அது அந்த மாதிரி காணி வீடுகள் தேவைப்படுற தமிழர்களுக்கு அந்த விடயத்தை கொடுக்கலாம் என்றது தான் என்னுடைய கருத்து. எனவே இது பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன்.